ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு 1 ஸ்பூன் போடுறோம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போடுறோம். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் போடுறோங்க. விருப்பத்துக்கு 20 கூட போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 15 பல்லு பூண்டு போடுறேன். எங்கள் வீட்டில் விளைஞ்ச மிளகா ஒன்று போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் விளைஞ்ச கருவேப்பிலை ஒரு கொத்துலாம் ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ பழுத்த தக்காளி ஒரு 5 தக்காளி சைஸ் தக்காளி தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வதக்குறோம். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு போடுறோம். இதோட முருங்கைக்காய் போடுறாங்க. மாடி தோட்டத்தில் விளைஞ்ச காளான் கத்திரிக்காயும் கொத்து கத்திரிக்காயும் ஒரு 2 கத்திரிக்காய் போடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெய் தாங்க முக்கியம். இப்போ ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, தேங்காய் 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் 2 வச்சுக்கோங்க. எல்லாம் மைய அரைச்சிருவோம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடுறோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுத போடுறோம். எல்லாத்தையும் கிண்டி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ வேக வச்ச காராமணியை போடுறோம். எல்லாத்தையும் கிண்டி விடுங்க. சூப்பரான காராமணி குழம்பு ரெடி.